ஹாய் நண்பர்களே, நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடையில் தோசை சுட்டு சாப்பிடணுன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம தோசையை வந்து அழகாக சுற்றி முறுமுறுண்டு இப்போ எடுக்க போகிறோம். இது எப்படின்னா முட்டை தோசை தான். இந்த தோசை வந்து பாருங்கள், அழகாக மாவு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 சொட்டு சுற்றியாச்சு. அதே மாதிரி எண்ணெய் வந்து ஒரு 4 சொட்டு அப்படியே ஊற்றிருக்கோம். நல்லா அந்த கிறிஸ்பியாக வரையில் லேசாக மாவு வெந்த பிறகு லேசாக கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள். முட்டையை ஆட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டையும் லேசாக தேய்ச்சி விட்றாங்க, தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லை கூட ப்ளெயினாக போடுறாருந்தாலும் போடலாம். நல்லாயிருக்கும். உண்மையிலே வந்து லேசாக அந்த பெப்பரு, அந்த உப்பு இதெல்லாம் போட்டு தோசை வந்து சும்மா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுண்டு முட்டை போட்டனால கொஞ்சம் கனம் கூடும். அதோடு சேர்த்து லேசாக அந்த இலை கொலை, அப்புறம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம்லாம் போட்டு சும்மா வந்து தோசை வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முட்டை தோசை வித்து மின்ட்டு அருமையான தோசைங்க. வெங்காய தோசை, முட்டை தோசை இந்த மாதிரி வகையில் உள்ளது தோசை ரெடிங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். வணக்கம் நண்பர்களே. தோசை ரெடி, வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் தோசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினிஷ். நன்றி.